கொரோனா பீரியடில் வந்து எல்லாருமே இந்த கேக்கு அப்புறம் இந்த அழகழகாக சமைச்சிலாம் போட்டாங்க இல்லையா, பட் நம்மளுக்கு அதெல்லாம் ஒன்றுமே வராது. ஸோ நான் என்னோடய குழந்தைங்களுக்கு வந்து எண்ணெய் காய்ச்சிட்டு இருந்த ஹேர் ஆயில், ஸோ அதை வந்து நான் வந்து ஒரு வீடியோவே எடுத்து போட்டேன். பயங்கர வைரல் ஆகிடுச்சு. அது ஒன்றுமே இல்லாமல் திடீர்னு நம்ம கையில் ஒரு பிஸ்னஸ்ஸு, ஒரே ஒரு ஹேர் ஆயில் ப்ராடக்ட்டில் தான் நான் ஆரம்பித்தேன். 30+ ப்ராடக்ட்ஸ் வந்து இப்போ நம்மக்கிட்ட இருக்குது. ஐடி வேலையில் வந்து நான் ஒரு சம்பளம் வாங்கிட்டு இருந்தேன் இல்லைங்களா, அதை விட இப்போ நான் வந்து 3 டைம்ஸ் அதிகமாக வந்து சம்பாதிச்சிட்ருக்கேன். கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஏதோ ஒரு கைத்தொழில் தெரிஞ்சிருக்கும். ஆரி, எம்ப்ராய்டரி, க்ராஷே, பேக்கிங் அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை எனக்கு இதெல்லாம் எதுவுமே தெரியாது, சமைக்க மட்டும்தான் தெரியும் நல்லா அப்படின்னா, அதுவே ஒரு பிஸ்னஸ் தான். சுற்றி பாருங்கள், 2 பேச்சுலர்ஸ் இருக்காங்களா, அவங்களுக்கு சமைச்சு கொடுங்க. 40 வயசில் வந்துட்டு நான் வந்து 0லேருந்து 1 to 1.5 lakhs வரைக்கும் நான் வந்து இப்போ மந்த்லி டேர்ன் ஓவர் பண்ணுறேன்னா, நீங்கள் 20 வயசாக இருந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி கேள்விகள் உங்களையும் பார்த்து நிறைய கேட்டிருக்காங்களா? 23 வயசாச்சு, இன்னும் கல்யாணம் பண்ணிக்கலையா? 2மே ஆண் குழந்தைங்களா? 2மே பெண் குழந்தைங்களா? பிஸ்னஸ் பண்ணுறியா? இதெல்லாம் வந்து பொண்ணுங்க பண்ணுற வேலையா? ஆம்பளை பசங்க பண்ணுற வேலை? வேலைக்கு போறியா? வீட்டை யார் பார்த்துக்கிறது? குழந்தைங்களை யார் பார்த்துக்கிறது? வீட்டில் இருக்கியா? எப்படி தான் இவ்வளோ படிச்சுட்டு வீட்டில் சும்மா இருக்கியோ? இந்த மாதிரி உங்களை பார்த்து எல்லாருமே நிறைய பேர் கேள்வி கேட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க. ஆனாலும் இதெல்லாம் மீறி சாதாரண பொண்ணாக இருக்கிறேன்னா எப்படி ஒரு பிஸ்னஸ் உமன் ஆனேன் அப்படின்றத சொல்ல தான் நான் இங்கே வந்திருக்கேன். நான் ஷீலா, 2 பெண் குழந்தைங்களுக்கு அம்மா ப்ளஸ் ஒரு பிஸ்னஸ் உமன். ஆமாங்க, நான் வந்து ஒரு மாம்பிரனர் தான். இன்ஜினியரிங் முடிச்சுட்டு ஐடி ஃபீல்டில் வந்து 4 இயர்ஸ் வந்து வேலை பார்த்தேன். அப்போ ரிசைன் பண்ணும்போது எல்லாருமே வந்து கேட்டாங்க, இவ்வளோ சம்பளத்தில் இருக்க வேலை எதுக்கு ரிசைன் பண்ணுற அப்படின்ட்டு. கல்யாணம் ஆச்சு. 2 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு பெண் குழந்தை பிறந்தாங்க. அவங்கள நம்ம 4 வருஷம் வளர்க்குறோம் இல்லைங்களா, அப்பயும் வந்துட்டு எல்லாருமே வந்து கேட்டாங்க, இவ்வளோ படிச்சுட்டு வந்து சும்மா இருக்கே அப்படின்ட்டு. நம்ம அந்த குழந்தைய வளர்க்குறதே எவ்வளோ பெரிய ப்ராசஸ்ன்றதெல்லாம் அவங்களுக்கு தெரியவே தெரியாது. அப்போ நம்ம ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம் நம்ம தலையில் எடுத்துப்போம் இல்லையா. ஸோ அப்போ வந்துட்டு நான் வந்து அந்த குழந்தை கூட வந்து ஸ்கூலுக்கு போக ஆரம்பித்தேன் டீச்சராக. டீச்சிங் ப்ரொஃபஷன் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும், குழந்தைங்க கூட இருக்கிறது ரொம்ப பிடிக்கும். ஆனாலும் இந்த 4 பேர் திருப்பி வந்து சொல்கிறாங்க, எதுக்கு உனக்கு இந்த வேலைலாம், ஹஸ்பண்ட் தான் நல்லா சம்பாதிக்கிறாங்கல்ல, குழந்தைய பார்த்துக்கோ, குழந்தை பாரு எவ்வளோ வீக் ஆகிட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. அவளே அப்போ தான் வந்து ஸ்கூல் என்விரான்மெண்ட்டுக்கு அடாப்ட் ஆகிருப்பா. ஆப்வியஸ்லி டல்லாக இருப்பாங்க தான், வீக்காக இருப்பாங்க தான். ஆனாலும் நம்ம மேலே ஒரு பழியை போடுவாங்க. ப்ளஸ் ஒரு குழந்தை வந்து அபார்ஷன் ஆகிடுச்சு, சொல்லவே வேண்டாம், நம்ம தான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மள ஒரு குற்ற உணர்ச்சிக்குள்ளார கண்டிப்பாக தள்ளுவாங்க. கில்ட் ஸ்ட்ரெஸ்குள்ளார வந்து நான் போயிட்டேன். அந்த ஸ்ட்ரெஸ்லேருந்து வெளியே வர முடியாமல் நான் வந்து வேலையும் வந்து ரிசைன் பண்ணிட்டேன். ஒரு குழந்தை வந்து அதுக்கப்புறம் ஒரு குழந்தை பிறந்தாங்க. 2 வருஷத்துக்கு அப்புறம் தான் இந்த கொரோனாலாம் வந்தது. கொரோனா பீரியடில் வந்து எல்லாருமே இந்த கேக்கு அப்புறம் இந்த அழகழகாக சமைச்சிலாம் போட்டாங்க இல்லையா, பட் நம்மளுக்கு அதெல்லாம் ஒன்றுமே வராது. ஸோ நான் என்னோடய குழந்தைங்களுக்கு வந்து எண்ணெய் காய்ச்சிட்டு இருந்த ஹேர் ஆயில், ஸோ அதை வந்து நான் வந்து ஒரு வீடியோவே எடுத்து போட்டேன். பயங்கர வைரல் ஆகிடுச்சு. எல்லாருமே வந்து ஃபோன் பண்ணி, நீ ஹேர் ஆயில் சேல் பண்ணுறேன் எனக்கும் கூட அப்படின்னாங்க. இல்லை நான் சேல்லாம் பண்ணலாம், ஜஸ்ட் வீடியோ தான் போட்டேன் அப்படின்னு சொன்னேன். ஆனாலும் எல்லாருமே வந்து எனக்கு செஞ்சு கொடு அப்படின்னு சொன்னாங்க. அப்படி ஆரம்பித்த பிஸ்னஸ் தான் இது. ஒன்றுமே இல்லாமல் திடீர்னு நம்ம கையில் ஒரு பிஸ்னஸ்ஸு, ஒரே ஒரு ஹேர் ஆயில் ப்ராடக்ட்டில் தான் நான் ஆரம்பித்தேன். 30+ ப்ராடக்ட்ஸ் வந்து இப்போ நம்மக்கிட்ட இருக்குது. இப்போவும் வந்துட்டு அந்த 4 பேர் வந்து இன்ஜினியரிங் படிச்சுட்டு வந்துட்டு சோப்பு விற்கிறியா, இன்ஜினியரிங் படிச்சுட்டு என்ன காய்ச்சறியா அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஒரே ஒரு விஷயம் தான் நான் சொல்லிக்க விரும்புகிறேன். ஐடி வேலையில் வந்து நான் ஒரு சம்பளம் வாங்கிட்டு இருந்தேன் இல்லைங்களா, அதை விட இப்போ நான் வந்து 3 டைம்ஸ் அதிகமாக வந்து சம்பாதிச்சிட்ருக்கேன். இது எல்லாமே வந்து ஒரே நாளில் வந்து நடக்கலை. சக்ஸஸ் வந்து இட் டிட்ன்ட் ஹேப்பன் ஓவர் நைட். ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டோம் தான். இனிஷியல் ஸ்டேஜஸில் வந்து என்னோட ஹஸ்பண்ட் வந்து கூட இருந்தாங்க. கொரியர் பேக்கிங்காக இருக்கட்டும், இல்லை கொரியர் அனுப்புறதா இருக்கட்டும், இதுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆஃப்டர் 6 months வந்து அவங்க ஜாபுக்கு அப்ராடுக்கு போக வேண்டியதாக ஆயிடுச்சு. அந்த டைமில் ஃபேமிலியோட பொறுப்பாக இருக்கட்டும், பிஸ்னஸோட பொறுப்பாக இருக்கட்டும், 2மே என்னோட கையில் வந்துடுச்சு. வீட்டுக்கு தேவையான காய்கறிகள், பழமாக இருக்கட்டும், இல்லை பிஸ்னஸ்க்கு தேவையான எண்ணெயோ மூலிகைகளாக இருக்கட்டும், என்னோட குழந்தைங்களுக்கு தேவையான பொருட்கள், அவங்களுக்கு ப்ராஜெக்டை ஹெல்ப் பண்ணுறது, அவங்கள பிக்கப் ட்ராப் பண்ணுறது, இது எல்லாமே நான் தான் செஞ்சாகணும், நான் தான் ஓடியாகணும். வேறு யாருமே சப்போர்ட்டுக்கு கிடையவே கிடையாது. இந்த டைம் நான் யாருக்காக பண்ணேன்? என்னோட ஃபேமிலிக்காகவா? இல்லவே இல்லை. என்னோட குழந்தைக்காகவா? கண்டிப்பாக இல்லை. என்னோட சந்தோஷத்துக்காகவும் என்னோட ஆம்பிஷனுக்காகவும் நான் வந்து பண்ணது தான் இந்த விஷயம் எல்லாமே. இந்த டைம் வந்துட்டு அந்த 4 பேர் வந்து சொன்னாங்க பார்த்தீங்களா, இன்ஜினியரிங் படிச்சுட்டு கேக் விற்கிறியா அப்படின்லாம் சொல்லிட்டு, அதெல்லாம் வந்து நான் வந்து காது கொடுத்து கேட்கக்கூடாதுன்றதை மட்டும் நான் ஸ்ட்ராங்காக இருந்தேன். என்னோட ஆம்பிஷனை நோக்கி வந்து நான் போய்கிட்டே இருந்தேன். உங்களுக்குன்னு ஒரு ஆம்பிஷன் இருக்கும் இல்லையா, தயவு செஞ்சு அதை வெளியே யார்ட்டுமே சொல்லவே சொல்லாதீங்க. கண்டிப்பாக வந்துட்டு உங்களை சுற்றி இருக்கிறவங்களும் உங்களோட க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ் மட்டும்தான் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. வேறு எல்லாரும் செய்யவே செய்யாத, இதெல்லாம் உனக்கு செட் ஆகாது அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ உங்களோட ஆம்பிஷன்ஸை உங்களுக்குள்ளார க்ளோஸாக வச்சுக்கோங்க. நீங்கள் யார்கிட்டையும் தயவு செஞ்சு இதை பற்றி சொல்லவே சொல்லாதீங்க. அதை நோக்கிட்டு போகிற பயணத்தை மட்டும் நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டே இருங்க. கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணுவீங்க. கண்டிப்பாக நிறைய வழிகள் இருக்கும். நிறைய வந்துட்டு கஷ்டங்களும் ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் ஆகணும். பட் இந்த வழிகள் எல்லாமே நீங்கள் படிகளாக எடுத்துகிட்டு போய்கிட்டே இருங்க.
பழி சொல்ற வந்தாங்களே, அவங்க எல்லாருமே உங்களுக்காக வழி சொல்லவே மாட்டாங்க. அந்த வழிய வந்து நீங்க தான் உங்களுக்காக தேடிக்கணும். 40 வயசுல வந்துட்டு நான் வந்து 0லருந்து 1 to 1.5 லேக்ஸ் வரைக்கும் நான் வந்து இப்போ மந்த்லி டர்ன் ஓவர் பண்றேன்னா, நீங்க 20 வயசா இருந்தீங்க அப்படின்னா, கண்டிப்பா வந்துட்டு காது குடுத்து கேட்கவே கேட்காதீங்க யார் சொல்றதும். 60 வயசா இருந்தாலும் ஏஜ் இஸ் ஜஸ்ட் அ நம்பர். கண்டிப்பா நீங்க இப்பவே ஸ்டார்ட் பண்ணுங்க. நீங்களும் சக்சஸ் ஆவீங்க. உங்களோட லட்சியத்த நோக்கி ஒரே ஒரு ஸ்டெப் மட்டும் நீங்க எடுத்து வைங்க. மத்ததெல்லாம் தானாவே நடக்கும். நீங்க பிசினஸ் பண்ணாலும் சரி, வேலைக்கு போனாலும் சரி, இல்ல வந்து வீட்ல இருந்தாலும் சரி, கண்டிப்பா உங்கள பார்த்து எல்லாருமே பழி சொல்லிக்கிட்டு தான் இருப்பாங்க. பின்னாடி பேசிக்கிட்டு தான் இருப்பாங்க. பின்னாடி திரும்பி பார்த்து நீங்க ஒருத்தவங்களுக்கும் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா, உங்களோட இலக்க அடையறதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நாள் ஆகும். தயவு செஞ்சு லுக் ஃபார்வர்ட் அண்ட் வாக் டுவர்ட்ஸ் யுவர் கோல். இந்த மாரி உங்களுக்கு வந்து நீங்க வந்து ஒரு வீட்ல இருக்கீங்களா? கண்டிப்பா வந்து உங்களுக்கு ஏதோ ஒரு கைத்தொழில் தெரிஞ்சிருக்கும். ஆரி, எம்ப்ராய்டரி, கிராஷே, பேக்கிங் அப்படின்னு சொல்லிட்டு. இல்ல எனக்கு இதெல்லாம் எதுவுமே தெரியாது. சமைக்க மட்டும் தான் தெரியும் நல்லா அப்படின்னா, அதுவே ஒரு பிசினஸ் தான். சுத்தி பாருங்க. 2 பேச்சுலர்ஸ் இருக்காங்களா? அவங்களுக்கு சமைச்சு கொடுங்க. 2 வயசானவங்க இருக்காங்களா? அவங்களுக்கு சமைச்சு கொடுங்க. ரூ. 100 சம்பாதிக்கிறீங்களா? அது வந்து உங்களோட காசு. நீங்க எப்படி உங்க குழந்தைங்க வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா வளரும்போது அவங்கள பார்த்து பெருமைப்படுறீங்களோ, அதே மாரி உங்க குழந்தையும் உங்களோட வளர்ச்சிய பார்த்து கண்டிப்பா பெருமைப்படுவாங்க. வயசாக வயசாக வந்து உங்களுக்கு உடம்புல வந்து ஃபிசிக்கலி நெறைய சேஞ்சஸ் வரும். அதே மாதிரி தான் வந்து எனக்கும் வந்துட்டு 10 நிமிஷத்துக்கு மேல ஒரு இடத்துல நின்னு வேலை செய்யவே முடியாது. ஆனாலும் வந்துட்டு நான் வந்து நிக்கல. ஓடிக்கிட்டு தான் இருக்கேன். அ க முன்னாடி ஓடலனாலும் ஒரு டிஸ்டன்ஸ்ல வந்து நான் ஓடிக்கிட்டு இருக்கேன். நம்பள வந்து 4 பேர் என்ன சொன்னாலும் கண்ணாடி முன்னாடி நம்ம நின்னு பார்க்கும்போது, நம்பள பார்த்து நம்ம பெருமைப்படுறோமா? 4 பேருக்கு நல்லது செய்றோமா? குழந்தைங்க நம்மள பார்த்து பெருமைப்படுறாங்களா? இன்ஸ்பயர் ஆவுறாங்களா? இத மட்டும் தான் நீங்க கவனிச்சுக்கணும். வேற எதுவுமே நீங்க செய்ய வேண்டாம். முக்கியமா பெண்கள் வந்துட்டு இல்ல பெண் தொழிலதிபர்கள் வந்துட்டு பூரி மாதிரி முதல்ல மாவு போடுவாங்க, உப்பு போடுவாங்க, தண்ணி தெளிப்பாங்க. நல்லா பெரட்டி, உருட்டி, திரட்டி கொதிக்க கொதிக்க எண்ணெயில போடுவாங்க. ஆனாலும் பூரி எப்படி வரும்? புஸ்ஸுன்னு வரும் இல்லையா? அதே மாரி தான் நம்ப மேல நெறைய பழிகள் சொன்னாலும் சரி, எவ்வளோதான் கஷ்டங்கள் குடுத்தாலும் சரி, நம்ப வந்து அதெல்லாம் மீறி ஜெயிச்சு காமிக்கணும். கடவுள் வந்து ஒரு கையில பிசினஸ் குடுக்குறாரு அப்படின்னா, கண்டிப்பா இன்னொரு கையில பிசினஸ்க்கான வழிய வந்து குடுப்பாங்க. ஸோ இத சொல்லிட்டு நான் என்னோட உரைய முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்ததுன்னா ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ஸ்ல பதிவு பண்ணுங்க.